18 a b மைனஸ் 3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் a பிளஸ் b யின் மதிப்பு காண்க. ஓகே, அப்ப இந்த a ஓட மதிப்பும் b ஓட மதிப்பு தெரிஞ்சா என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது 18. இது கூட்டுத்தொடர் வரிசை சொல்றாங்கன்னா, எனக்கு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன பார்த்தீங்கன்னா a, அடுத்துள்ளது a பிளஸ் d, அடுத்துள்ளது a பிளஸ் 2d, அடுத்துள்ளது a பிளஸ் 3d. ஓகேங்களா? இதுதான் என்னது கூட்டுத்தொடர் வரிசை. எனக்கு இப்படிதான், ஏன்னா மொத்தம் 4 உறுப்பு தானே இருக்கு. அப்ப 4 உறுப்பு எனக்கு இப்படிதான் இருக்கு. a, a பிளஸ் d, a பிளஸ் 2d, a பிளஸ் 3d. ஓகேவா? அப்ப a ஓட மதிப்பு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 18, a பிளஸ் d னா a, a பிளஸ் 2d னா b, a பிளஸ் 3d னா மைனஸ் 3. ஓகே பாருங்க, அப்ப a ஓட மதிப்பு 18, இங்க a ஓட மதிப்பு 18 அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இப்ப இதுல இருந்து வருவோம். ஓகேவா? நமக்கு தேவை என்னது, இப்ப a ஓட மதிப்பு 18. ஓகேவா? இந்த இதுப்பா, இந்த உடைய முதல் உறுப்பு எவ்வளவு 18. அப்ப இங்க அப்ளை பண்ணுவோம். எவ்வளவு வரும் 18 பிளஸ் 3d இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்ப 18 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 18. அப்ப 3d மைனஸ் 21. அப்ப ஒரு d எவ்வளவு வரும் மைனஸ் 7. அப்ப d ஓட மதிப்பு எவ்வளவு மைனஸ் 7. ஓகேவா? a ஓட மதிப்பு எவ்வளவு 18. ஓகே, அதான் முதல் உறுப்பு. ஓகேவா? நமக்கு தேவை என்னது, இந்த a பிளஸ் d தேவை, a பிளஸ் 2d தேவை. ஏன்னா அதானே a னா a பிளஸ் d, b னா a பிளஸ் 2d. அப்ப a பிளஸ் d எவ்வளவு வரும்? ஓகேவா? 18 மைனஸ் 7 அப்ப 11. அடுத்து a பிளஸ் 2d 18 மைனஸ் 14 எவ்வளவு வரும் 4. ஓகேவா? அப்ப இரண்டாவது உறுப்பு 11, மூன்றாவது உறுப்பு 4. ஓகேவா? இது வந்து இரண்டாவது உறுப்பு, இது வந்து மூன்றாவது உறுப்பு. ஓகேவா? அப்ப இரண்டாவது உறுப்பு 11, மூன்றாவது உறுப்பு என்னது 4. ஓகே, அப்ப எனக்கு என்ன பண்ணும், இந்த ரெண்டு தானே கூட்டணும். அப்ப 11 4 கூட்ட எனக்கு எவ்வளவு வரும் 15. ஸோ ஆன்சர் 15. ஓகேங்களா? ஸோ கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமைப்பை எழுதுறோம். a, a பிளஸ் d, a பிளஸ் 2d, a பிளஸ் 3d. ஓகேவா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 18 தானே. அப்ப இங்க 18 அப்ளை பண்ணா வித்தியாசம் எனக்கு எவ்வளவு கிடைக்குது, எவ்வளவு கிடைக்குது மைனஸ் 7. ஓகே, மைனஸ் 7 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணுவோம், இந்த இரண்டாவது உறுப்பையும் மூன்றாவது உறுப்பையும் கண்டுபிடிச்சிடும். சாதாரண a b. ஸோ அப்ப கூட்டி போட்டா நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா?